இன்னைக்குரிய டிவோஷன் உங்கள் ஆத்துமா எந்த நிலையில் உள்ளது? மத்தேயு 16:26. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, தேவனுடைய வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றாததுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம பைபிள சீரியஸா எடுத்துக்கொண்டிருந்தா நம்முடைய கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றம் இவ்வளவு வருஷங்கள்ல ஏற்பட்டிருக்கும். பாவத்தை துணிந்து செய்திருக்க மாட்டோம். உறவுகள் உடைந்து போக விட்டிருக்க மாட்டோம். அன்பினால நிறைந்திருப்போம். சில மனிதர்கள் சொல்வதை நம்ம சீரியஸா எடுத்துக்கொள்றோம். சில புக்ஸ் படிக்கிறதுல நம்ம அதுல இருந்து சீரியஸா சில விஷயங்களை எடுத்துக்கொள்றோம். யூடியூப்ல சில வீடியோஸ் பாக்குறப்ப அதுல இருக்கிறத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, நம்ம ஹெல்த் சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல சுகர் இருக்குன்னு சொல்லலாம். இந்தந்த உணவுகள் தான் சாப்பிடணும், இந்தந்த உணவுகள் சாப்பிடுறத கூடாது, இந்த மருந்தை தவறாம எடுத்துக்கொள்ளணும் 3 வேளையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டாக்டர் சொல்றத நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்றோம். வெளியூர் போனா கூட மருந்த தவறாம பேக் பண்ணி எடுத்துட்டு போய் 3 வேளை சாப்பிடுறோம். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனோட வாழ்றோம். அதுக்கு என்ன ரீசன்னா, நம்முடைய உடல் மேல நமக்கு அவ்வளோ அக்கறை, நம்ம நிறைய நாள் வாழணுங்கிற ஆசை. அதே வேளையில நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சோல்னு ஒண்ணு இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறதே இல்ல. அத குறித்து கவலைப்படுறதும் இல்ல. ஆவிக்குரிய காரியங்கள்ல நாட்டம் இல்லாம பைபிள் வாசிக்கிறதோ ஜெபம் செய்யறதோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷமும் தரதில்ல. ஆலயம் செல்றத கூட விரும்புறது இல்ல சில பேரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கனால நம்முடைய ஆத்துமா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் புலம்புறாரு. இன்னும் சொல்ல போனா, நம்ம சரீரத்தை காட்டிலும் நம்மளுடைய ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன வைத்தியம் செய்தாலும் நம்மளுடைய சரீரம் ஒரு நாள் மரணம் சம்பவிச்சு அழிந்து பூமிக்குள்ள போயிரும். ஆனா ஆத்துமாவுக்கு மரணம் இல்ல, அதற்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு மரணம்ங்கிற விஷயமே இல்லாதனால அதை நம்ம ரொம்ப விலையேற பெற்றதா நினைக்கணும். ஆத்துமா நித்தியம் நித்தியமா இட்டர்னலா ஒண்ணு நரகத்துல இருக்கும், இல்லைன்னா ஹெவன்ல இருக்கும். அதனாலதான் இயேசு சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்னு மத்தேயுல சொல்லியிருக்காரு. நம்முடைய ஆத்துமா எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆத்துமாவை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும்னா நம்ம தேவனுடைய வார்த்தை மேல ஒரு பசியோடு இருக்கணும். அதை புசிக்க புசிக்க ஆத்துமா, நம்மளுடைய சோல் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குன்னு தாவீது சொல்றாரு. அதனால இரவும் பகலும் இந்த வார்த்தையை புசிக்கிற மனுஷனுடைய ஆத்துமா கண்டிப்பா பலப்படும். இந்த வார்த்தைகள் மேல, பைபிள் மேல ஒரு பசி ஏற்பட நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிருபை வேணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.